குட் ஈவினிங் சில்ட்ரன். 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்குற லெசன் லைட் லெசன். லைட் லெசன்ல பார்க்க போற டாபிக் வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். எதிரொளிப்பு விதிகள் அப்படிங்கிறது, எதிரொளிப்பு எவ்வாறு நடைபெறும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். யூஸ்வலா நம்ம எந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எங்க எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம், பல பேர் மறந்துடுறோம். எங்க அமைதியா இருக்கணும், எங்க நம்ம கருத்துக்களை தெரிவிக்கணும், எங்க நம்ம பேசணும், எங்க பேசக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே யோசிக்கிறது தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு நம்மளுடைய அனுபவம் தரக்கூடிய ஒரு பக்குவம் அப்படிங்கிறது அதுதான். சரிங்களா? யூசுவலா எல்லாருமே இப்ப எல்லாரும் என்ன பண்றோம், மார்னிங்ல வாக்கிங் போறோம். வாக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த குட் எக்ஸசைஸ் ஃபார் ஆல். நம்ம வந்து இதுல ஏஜ் டிஃபரன்சியேஷன்ங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. வயது மாறுபாடு இல்லாம சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்குமே ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், நம்மளுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு வேலை. காலையில எழுந்ததுமே முதல்ல செய்யற எல்லார் ஒர்க்குமே நம்ம வாக்கிங் போறது தான். அது போல ஒரு முதியவர், வயசானவங்க அப்படின்னு சொன்னா யூசுவலா டியூ டு ஏஜ் ஃபேக்ட் இண்டிவிஜுவலா அவங்களால நடக்க முடியாது. குழந்தையும் வயசானவங்களும் ஒண்ணும்பாங்க. சின்ன குழந்தை என்ன பண்ணும், நடவண்டி வச்சு தள்ளிட்டு போகுது இல்லையா? அது போலவே வயசானவங்களும் வித் ஹெல்ப் ஆஃப் த வாக்கிங் ஸ்டிக் தே ஆர் வாக்கிங் ஈஸிலி. வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணி யூசுவலா அழகா எல்லாருமே ஃப்ரீயா வாக் பண்றாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த குட் சப்போர்ட்டர் அவங்களுக்கு இல்லையா? ஸோ அவரு ரெகுலரா அந்த வயசானவர் மார்னிங்ல வாக்கிங் போயிட்டு வராங்க. வாக்கிங் போயிட்டு வரும்போதே அவங்க ஏஜ் ஆனவங்க எல்லாருமே ரொம்ப ஒர்க் பண்ண முடியாது. அவங்களுடைய உடல் அப்படிங்கிறது ரொம்ப சோர்வா இருக்கும் இல்லையா? சின்ன சின்ன ஒர்க் பண்ணாலுமே அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறமா செய்யலாம் அப்படிங்கிறது தான் யோசிப்பாங்க. கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ண முடியாது. உள்ள இருக்கிற மிஷின் எல்லாம் ரொம்ப வருஷம் ஓடி 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 ஓஞ்சு போச்சு இல்லையா? ஸோ ஒரு வேலைக்கும் அடுத்த வேலைக்கும் நடுவுல கொஞ்சம் கேப் தேவை அவங்களுக்கு. அவரு திங்க் பண்ணிட்டே வராரு. வீட்டுக்கு போனதும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருந்துட்டு, அப்புறம் காப்பி குடிக்கலாம். இன்னைக்கு என்னவோ ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணிட்டே வராரு. அவர் யோசிக்கிறார், வாக்கிங் ஸ்டிக்க வச்சுட்டு நம்ப என்ன பண்ணணும், பெட்ல படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு அவர் மனசுலயே பிளான் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் என்ன யோசிச்சாரு, ஸ்டிக்க பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிற பொசிஷன்ல ஒரு சேர்லயோ, பெஞ்சுலயோ அல்லது செவுத்துலயோ அத வந்து என்ன பண்றோம், சாய்வா வச்சுட்டு நம்ம உட்கார்றதோ, படுக்கிறதோ பண்ணுவாங்க. அது போல அவர் திங்க் பண்ணிட்டே வந்தவரு, அவர் என்ன பண்றாரு, அப்படியே உல்டாவா அவர் வந்து ஸ்டிக்க பெட்ல வச்சுட்டு அப்படியே செவுத்துல சாஞ்சுக்கிட்டே நிக்கிறாரு. உடனே அவங்க வீட்ல இருந்தவங்க, அவங்க வீட்டு அம்மா வந்து பார்த்துட்டு, "என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது உடம்பு சரியில்லையா? என்ன இப்படி இருக்கீங்க? படுக்காம செவுத்துல சாஞ்சுகிட்டே நின்னுட்டு இருக்கீங்க. ஸ்டிக்கும் கையில கிடையாது. ஸ்டிக் இல்லாம கீழ விழுந்துற போறீங்க." அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அந்த அம்மா அவங்கள பார்த்து கேட்கறாங்க. அவருக்கு அப்பதான் தெரியுது, ஓகே நம்ப திங்க் பண்ணிட்டே வந்தோம். ஆனா அந்த ஒர்க்க அப்படியே மாத்தி செஞ்சுட்டோம் அப்படிங்கிறத அவரு ரியலைஸ் பண்றாரு. "ஒண்ணும் இல்லம்மா, சாதாரணமா ஸ்டிக்க கையில இங்க செவுத்துல வச்சுட்டு படுக்கணும்னு நெனச்சேன். ஆனா ஏதோ மறதியா மாத்தி வச்சுட்டு நின்னுட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்ல. ஐ அம் ஆல் ரைட்" அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். இது போல தான் எங்க நம்ப என்ன செய்யணுங்கிறத எதையும் நம்ம முன்னாடி பிளான் பண்ணாலும், கரெக்ட்டா அத என்ன பண்ணணும்? எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்க இத தான் பேசணும், இங்க இத தான் செய்யணும் அப்படிங்கும் பொழுது, அத நம்ம செய்யணும். மாற்றி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது வேற மாதிரியா இருக்கும். சரிங்களா? அதுதான் நமக்கு என்னது, நம்ம லைஃப்ல இப்ப நெறைய பேர் அப்படிதான். எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் செய்யலாம். டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லா விஷயங்களையும் என்ன இப்ப எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே அத கிராஸ் கொஸ்டின் கேட்கறது. ஏன் செய்யக்கூடாது?
ஏன் இந்த விஷயத்த இந்த இடத்துல பண்ணக்கூடாது? ஏன் சூரியன் இப்படி உதிக்கல? அந்த மாரி ஒரு நார்மலா இதுதான் அப்படிங்கிற விஷயத்தையுமே எல்லாத்தையும் திங்க் பண்ணணும். ஆனா, தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத பேச்சுகள், கேள்விகள் எல்லாத்தையும் கேட்காம, கொஞ்சம் கரெக்ட்டா நம்ப எல்லாத்தையுமே பேசினோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பிரைட்டா வரலாம். ஓகே. ஸோ லைட் லெசன்ல நம்ம பார்க்க போற டாபிக் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது எங்க நடக்கும்பா? யூசுவலா நம்ம எந்த இடத்துல பார்த்திருக்கோம்? மிரர் இல்லையா? ஒரு சமதள ஆடியில் நம்ம என்ன பண்றோம்? எதிரொலிப்பு அப்படிங்கிறது நமக்கு எளிதாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. சமதள ஆடியில நமக்கு எதிரொலிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பரா வரும். இல்லையா? சோ அப்ப எல்லா பொருள்களுமே நமக்கு என்ன பண்ணும்? சமதளாடி மாரியே நமக்கு கரெக்ட்டா ஒர்க் பண்ணுமா? அப்டின்னா, எந்தெந்த இடத்துலனா, ஸ்மூத்தா இருக்கிறது, ஷைனிங்கா இருக்கிறது, பாலிஷ்டு சர்ஃபேஸ். இங்கெல்லாம் ஒளியாகப்பட்டது பட்டு என்ன ஆகும்? எதிரொலிக்கும். எதிரொலிப்பு என்பது எந்தெந்த பிளேஸ்ல பாசிபிள்? அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸ்மூத், ஷைனி அண்ட் பாலிஷ்டு சர்ஃபேஸ் ஆர் த எலிஜிபிள் பிளேசஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷனுக்கு சரியான இடங்கள் என்னென்ன அப்படின்னா இந்த பிளேசஸ் தான். ஸோ லைட் அப்படிங்கிறது இந்த இடத்துல பட்டா என்ன ஆகும்? பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு கரெக்டா எதிரொலிக்கும். ஒரு பந்தை நாம் பேட்ல போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பேட்ல என்ன ஆகும்? பந்தாகப்பட்டது பட்டு மீண்டும் அடுத்து ஆப்போசிட் சைட்ல ஏதோ ஒரு இடத்துக்கு நகரும் இல்லையா? அது போல ஒளியாகப்பட்டது இந்த மாதிரியான ஒரு பகுதிகளில் விழும் பொழுது பட்டு எதிரொலிக்கும் தன்மையோடு இருக்கும். அதுதான் நம்ம ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது. ஸோ இதுதான் இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே. படுகதிர், எதிரொலிப்பு கதிர். ஸோ ஒளியாகப்பட்டது என்ன ஆகும்? நமக்கு பளபளப்பான மென்மையான ஒளிரக்கூடிய பரப்புல பட்டு மீண்டும் எதிர்பக்கத்தில் செல்லக்கூடிய நிகழ்வையே எதிரொலிப்பு அப்படிங்கிறோம். சோ இதுல 2 வகையான ரேஸ் நம்ம பார்க்கலாம். ஒன் இஸ் இன்சிடென்ட், another one is reflected ray. இதுதான் நமக்கு கண்ணாடின்னே எடுத்துக்கலாம். இந்த கண்ணாடியில் நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஒரு ஒளியை இந்த இடத்துல என்ன பண்றோம்? அனுப்புகிறோம். அந்த ஒளியாகப்பட்டது பட்டு மீண்டும் அதே பகுதியில் எதிரொலிக்கின்றது. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே அப்படின்னா என்னதுப்பா? படுகதிர். எந்த கதிராகப்பட்டது சமதள ஆடியில் முதலாவதாக விழுகின்றதோ அந்த கதிரை படுகதிர் என்கிறோம். படுகதிராகப்பட்டது இந்த பளபளப்பாகவோ அல்லது நமக்கு சர்ஃபேஸ் ஷைனி பிளேஸ்ல விழுதுன்னு சொன்னா அதுல பட்டு என்ன ஆகும்? மீண்டும் அதே எதிர்பகுதியில் என்ன ஆகும்? திரும்பி செல்லும். அந்த திரும்பி செல்லக்கூடிய ரேய தான் நம்ம என்ன சொல்றோம்? ரிஃப்ளெக்டட் ரே. எதிரொலிப்பு கதிர். ஏன்னா இது இரண்டாவதாக எதிரொலிச்சுதான் நமக்கு அடுத்த பகுதியில் செல்கின்றது இல்லையா? அப்ப இது என்ன கதிர்? எதிரொலிப்பு கதிர். என்ன இடத்துல பட்டு வருது? ஒரு சமதள ஆடியில் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே. சோ இதுல அடுத்ததாக நாம் செய்யக்கூடியது இந்த 2 கதிர்களுக்கும் நடுவில் நாம் ஒரு லைன் ஃப்ரேம் பண்றோம். அததான் என்ன சொல்றோம்? நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல சொன்னா குத்துக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 கதிர்களுக்கு நடுவே நாம் ஒரு லைன் கோடு வரைந்தால் அந்த கோடு என்னது? குத்துக்கோடு. சோ இது எதுக்காக நம்ம டிரா பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த 2 கதிர்களுக்கும் நடுவில் நாம் என்ன பண்றோம்? கோணம், ஆங்கிள் அப்படிங்கிறத கிரியேட் பண்றோம்னு சொன்னா 2 ஆங்கிளுமே எப்படி இருக்கும்? சமமாக. இதுல இருந்து இது வரக்கூடிய இந்த ஆங்கிளும் இங்கிருந்து வரக்கூடிய இந்த ஆங்கிளும் அது 45 டிகிரினா இங்கேயும் 45 டிகிரி தான். 60னா 60. சோ இன்சிடென்ட் ஆங்கிளும் அதே போல
நமக்கு ரிஃப்ளெக்டட் ஐ அண்ட் ஆர் போத் ஆர் சேம். ஒளி எதிரொலித்தல்ல 2 கதிர் வரும். படுகதிர் எதிரொலிப்பு கதிர் நமக்கு ஏதோ ஒரு எதிரொலிப்பு செய்யக்கூடிய ஒரு ஊடகத்தில் படக்கூடிய கதிராகப்பட்டது பட்டு எதிரொலிச்சு வேற ஒரு இடத்துல நம்ம என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ படக்கூடிய கதிரை படுகதிர், எதிரொலிக்கக்கூடிய கதிரை எதிரொலிப்பு கதிர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 2 நம்ம லைனுக்கும் நடுவுல இமேஜினேஷனா கற்பனையாக ஒரு கோடு வரைஞ்சு அதுல ஆங்கிள் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா வரைஞ்சோம்னா அந்த வரக்கூடிய அந்த 2 கோணமும் எப்பொழுதும் சமமாக இருக்கும். எதிரொலிப்பு விதிகள் அப்படிங்கிறது 2 பாயிண்ட் தான். வெரி சிம்பிள் கான்செப்ட். ரொம்ப எளிதாக நம்மளால ஞாபகம் வச்சுக்க கூடியதுதான். படுகதிர் எதிரொலிப்பு கதிர் அந்த படக்கூடிய புள்ளியில வரையக்கூடிய இந்த குத்துக்கோடு இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல், தீஸ் 3 லைன்ஸ் ஆர் இன் சேம் பிளேன். மூணுமே எங்கப்பா இருக்கு, இந்த ஒரே தளத்துல தான் இருக்கு. இதுதான் நமக்கு முதல்ல வர ஒரு லா. சரிங்களா? படுகதிர் எதிரொலிப்பு கதிர் நம்ம வரையக்கூடிய குத்துக்கோடு, இந்த மூணுமே எந்த இடத்துல இருக்கும், ஒரே தளத்தில் இருக்கும். இதுதான் முதலாவது விதி. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஷன்ல நம்ம பார்க்கிற இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் நம்ம பார்க்கிற 2 ஆங்கிள்ஸ், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் தென் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், போத் ஆர் சேம். படுகோணம் எதிரொலிப்பு கோணம் ரெண்டுமே எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். இதுதான் இரண்டாவது விதி. ஓகே, சோ இது ரெண்டும் ரொம்ப கஷ்டமாப்பா? எளிதானது, ஆனா முக்கியமானது, அடிப்படையானது. இந்த விதி அப்படிங்கிறது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது எல்லா இடத்துலயுமே நமக்கு வரும். ஈவன் 10th போகும்போதும் நமக்கு இது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். இன்சிடென்ஸ் ரே அண்ட் தென் ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் தென் நார்மல், these 3 lines are in same plane. Incident angle, reflected angle are both are same. இதுதான் 2 சிம்பிளான நமக்கு லாஸ். ஓகே, இதுதான் இப்போ எதிரொலிப்பு விதிகள் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்காமா? ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன். சோ பாருங்க, இதுல இந்த கான்செப்ட் உங்களுக்கு இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு காமிக்கக்கூடியது தான். இதுல என்னென்னலாம் இருக்கு நமக்கு, ஏதோ ஒண்ணு, அது நீர்ப்பரப்பாவும் இருக்கலாம், வாட்டர் மீடியமா இருக்கலாம். அதுலயும் நம்ம ரேஸ் வருது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக எதிரொலிப்பு அப்படிங்கிறது நடைபெறும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளேசஸ மாத்திக்கலாம். எங்க வேணா, ஏர்ல, வாட்டர்ல, கிளாஸ்ல, தென் நமக்கு வேற எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகே, சோ நம்ம இப்ப கிளாஸ் சூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இதுதான் கண்ணாடி பகுதி. அது என்ன ஆகும், ஊடுருவியும் செல்லும், அதே போல எதிரொலிக்கப்பட்டும் வரும். அதுதான் இந்த இடத்துல நமக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த விதி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கதிராகப்பட்டது எப்படி எதிரொலிக்கும், இதுதான் இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே, இது நமக்கு சென்ட்ரல்ல நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய நார்மல். ஓகே, சோ இந்த இடத்துல நம்ம ஆங்கிள் வச்சு பார்க்கலாமா? ரெண்டுமே எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு இல்லையா? சோ இன்சிடென்ட் ஆங்கிள் அண்ட் தென் ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் போத் ஆர் சேம். அப்ப மூணுமே எந்த லைன்ல இருக்கு, நமக்கு சேம் லைன்ல தான் இருக்கு. இந்த 2 கான்செப்ட் தான் நம்ம இப்ப லேர்ன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? சோ இதுல ஒவ்வொரு மீடியம்ல நமக்கு வந்துட்டு வாட்டர் அப்படின்னு சொன்னா எப்படி மாறுபடும், இப்போ நேராக உள்ளே செல்லக்கூடியது. இதே காற்று அப்படின்னு சொல்லும் பொழுது அது மாறுபடும். பாருங்க, கிளாஸ்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், வாட்டர் அப்படின்னு சொன்னா எப்படி வரும், உள்ள போகும், ஏர் அப்படின்னு சொன்னா மீண்டும் சாதாரணமாக பட்டு
எதிரொலிக்கக்கூடியது. ஸோ இந்த இடத்துல பாருங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம மாத்துறோம். இதுல நமக்கு இது 2 பகுதியா நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால மேற்பகுதி, கீழ்ப்பகுதி இது மேல இருக்கிறது நமக்கு வந்துட்டு ஏர் அண்ட் ஏர் அப்படின்னு சொன்னா எப்படி நமக்கு 2ம் ஒரே தளமா இருக்குன்னா நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஊடுருவி இப்போ மேல இருக்கக்கூடியது வாட்டர், கீழே இருக்கிறது ஏர்னா எப்படி எதிரொலிக்கப்பட்டு மேல வருது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பார்க்குற கான்செப்ட் எதிரொலிப்பு அப்படிங்கிறது என்னது? இதுதான் ஒரு ஒளிக்கதிரை நாம் வழவழப்பான ஒரு பகுதியிலேயோ கண்ணாடியிலேயோ அல்லது காற்றிலேயோ நம்ம அனுப்பும் பொழுது எவ்வாறு எதிரொலிச்சு வருகிறது அப்படிங்கிறது தான். ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டா இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். ஆங்கிள் நம்ம பார்க்கும் பொழுதும் ரெண்டுமே எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து ஆங்கிள்ங்கிறது எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அந்த லைன் நடுவுல ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னு சொன்னா சோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும்? அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணினாலுமே இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் மாறும் பொழுது அது 2மே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நம்ம பார்க்குற இந்த விதிகள். ஓகே. செகண்ட். ரிஃப்ளெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற அடுத்த ஒரு இதுதான் இந்த இது பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சிமுலேஷன் ஷோ பண்றேன். அதுல இன்னும் உங்களுக்கு ஈஸியா அதுல கான்செப்ட் புரியும் பாருங்க. ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது எவ்வாறு நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இது. பாருங்க. ஸோ லைட் சோர்ஸ் நமக்கு வருது. இதுதான் நமக்கு சேம் பிளேனா இருக்கு. மூவிங்கா இருக்கு பாருங்க. இதுல கரெக்ட்டா என்ன ஆகுது? மூவ் ஆயிட்டே இருக்கு. திஸ் இஸ் இன்சிடென்ட் ரே, திஸ் இஸ் ரிஃப்ளெக்டட் ரே, திஸ் இஸ் சேம் பிளேன். இதுல நம்ம நடுவுல டிரா பண்ணியிருக்கிறது என்னது? இந்த சென்டர் லைன். ஸோ இந்த 3மே நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். திஸ் இஸ் நார்மல், திஸ் இஸ் பிளேன். அப்போ இந்த இடத்துல ஒரு ஒளியை நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல செலுத்தும் பொழுது கண்ணாடியில என்ன ஆகும்? பட்டு எதிரொலிக்கும். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரெண்டுமே எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். இந்த இடத்துல 63.4 டிகிரி 63.4 டிகிரி. இந்த 2 கோணங்களும் நமக்கு சமமாக இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு பார்க்கிறோம். என்ன பண்ணலாம்? நார்மல் இஸ் அன் இமேஜினரி லைன் பர்பெண்டிகுலர். நம்ம நார்மல்ங்கிறது நம்மளே இமேஜின் பண்ணி டிரா பண்ணக்கூடியது. போத் ஆங்கிள்ஸ் ஆர் மெஷர்ட் ஃப்ரம் நார்மல் லைன். நம்ம நார்மல் லைன்ல தான் 2 கோணங்களையும் அளவிடுறோம். லா அப்ளைஸ் ஃபார் ஆல் த ரிஃப்ளெக்ஷன், மிரர், வாட்டர் சர்ஃபேசஸ், கிளாஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாத்துலயுமே எதிரொலிப்பு அப்படிங்கிறது நடக்கும். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல், லை ஆன் சேம் பிளேன். 3மே என்ன இடத்துல இருக்கு? ஒரே தளத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சிமுலேஷன். இது புரியுதா உங்களுக்கு இப்போ? இப்போ ஒளிப்பட்டு எதிரொலிக்க வருது. இதுதான் இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, திஸ் இஸ் நார்மல் லைன். ஸோ 3 எந்த இடத்துல இருக்கு? ஒரே இடத்துல நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 சிமுலேஷனுமே நம்ம லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா பார்த்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கிறது டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்? தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே. 2 வகையான எதிரொலிப்பு. ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. தட் இஸ் ரெகுலர் அண்ட் தென் இர்ரெகுலர். ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. சோ இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல என்ன பிளேஸ்ல எடுத்துக்கிறோமோ by the based on the nature of the surface,
reflection can be divided into two types. எதை பொறுத்து நம்ம எடுத்துக்கிறோம்? சர்ஃபேஸ பொறுத்து. எந்த இடத்துல எதிரொலிக்க செய்யறோமோ அந்த பகுதியினுடைய தன்மையை பொறுத்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஓகே, சோ எப்படி இருக்கணும்? அது நமக்கு சரியான முறையில இருக்கணும். எப்படி சொல்லியிருக்கோம்? வழவழப்பாக இருக்கணும். அதே போல மிருதுவாக இருக்கணும், கண்ணாடியாக இருக்கணும், நீரா இருக்கணும். சோ இது மாதிரி இருந்தா சமமா இருக்கும். தார் ரோடு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்பா? சோ வழவழப்பு பகுதி அப்படின்னு சொன்னா அதுல நார்மலா இருக்கும். இப்போ நமக்கு ஈக்குவலா இல்லாத ஒரு பரப்புல நம்ம அந்த ஒளியை எதிரொலிக்க செய்தால் அந்த எதிரொலிப்பு என்பது சரியாக இருக்காது. சோ அது என்ன ஆகும்? நமக்கு இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனா தான் மாறும். சோ ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஒளிக்கதிரை சமதள பகுதியில் அனுப்பும் பொழுது நமக்கு எவ்வாறு எதிரொலிக்கப்படும்? இப்ப 3 பீம் ஆஃப் லைட். பீம் ஆஃப் லைட்டுங்கும் போது ஒரு நிறைய கதிரை நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல எதிரொலிக்க செய்றோம். சோ இதுல என்ன ஆகுது? ஒளியாகப்பட்டது பட்டு எதிரொலிக்கிறது. இதனுடைய எதிரொலிப்பு இது படுகதிர், எதிரொலிப்பு கதிர், படுகதிர், எதிரொலிப்பு கதிர். இப்போ இந்த 3 லைன், இப்போ இந்த 3மே என்னது? நமக்கு ஒரு வழவழப்பான பரப்புல ஒரு ஒளி கற்றை பீம் ஆஃப் லைட்ட நம்ம சப்ளை பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒன்றுக்கொன்று இணையாக பேரலா என்ன ஆகுது? கரெக்டா அந்த இடத்துல எதிரொலிப்பு. இந்த கோணம் அப்படின்னு சொன்னா அதே அளவுதான் அதனுடைய கோணங்களும் இருக்கும். கோண மாறுபாடு அப்படிங்கிறது நமக்கு எப்பொழுதுமே வராது. ஓகே, சோ இந்த இடத்துல சென்டர் லைன் ஃப்ரேம் பண்றோம், இங்க லைன் ஃப்ரேம் பண்றோம், இங்க லைன் ஃப்ரேம் பண்றோம். எல்லா இடத்துலயுமே அதனுடைய ஆங்கிள்ஸ்ங்கிறது ஈக்குவலாக இருக்கும். எந்த மாதிரியான பகுதியா இருந்தது? ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸ்மூத் சர்ஃபேஸா இருக்கும் பொழுது நமக்கு ஒளிங்கிறது எப்படி எதிரொலிக்கும்? ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது இப்படிதான் இருக்கும். திஸ் இஸ் ரெகுலர். ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். சோ நமக்கு அதனுடைய இமேஜ்ங்கிறது எப்படி இருக்கும்? கரெக்டா கிடைக்கும். அதுல வரக்கூடிய பிம்பங்கள்ங்கிறது சமதள ஆடியில உருவாகக்கூடிய எதிரொலிப்பு மற்றும் அதனுடைய தன்மைங்கிறது நார்மலா இருக்கும். ஓகே, சோ இதுதான் நம்ம டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா பேஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ். We can classify it into two types. One is regular, another one is irregular reflection. Smooth surface ல படக்கூடிய எல்லா ஒளிக்கதிருமே எப்படி இருக்கும்? நமக்கு சமமாக எதிரொலிக்கப்படும். அது நம்ம என்ன பண்ணலாம்? கரெக்டா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ல லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதுக்கு ரிலேட்டடா 2 சிமுலேஷன் பார்த்திருக்கோம். டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரெகுலர் அண்ட் இரெகுலர்ல ரெகுலர் மட்டும் இப்ப பார்த்திருக்கோம். இரெகுலரை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சோ உங்களுக்கு இது வரைக்கும் நடத்துனதுல இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதாக்கா? நம்ம பார்த்த இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், ஈஸியான டாபிக். நமக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னா ஓகே, ஆர் அதர்வைஸ் இல்லைன்னா புரியலன்னு சொன்னாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆன்சர். எந்த லெசன் பார்த்தா தாவர உலகம், பிளான்ட் கிங்டம் லெசன் பார்த்துட்டோம் இல்லையா? சோ அந்த லெசன்ல வரக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, 10 கொஸ்டின் இருக்கும். ரொம்ப ஈஸியானது தான். கரெக்டா ரீட் பண்ணி சரியான ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதுங்க. Which one of the following is an example of an angiosperm? Pine, cypress, mango, fern. பின் வருவனவற்றில் ஒரு ஆஞ்சியோஸ்பர்மிற்கு உதாரணம் எது? பைன், சைக்கஸ், மாம்பழம், ஃபர்ன். இந்த 4 ஆப்ஷன்ல எது ரைட்டான ஆப்ஷன்? நீங்க சூஸ் பண்ணி கரெக்டா எழுதுங்க. கரெக்டா கொஸ்டினை படிங்க. நம்ம ஆஞ்சியோஸ்பர்ம், ஜிம்னோஸ்பர்ம் இது எல்லாம் தான் படிச்சோம். ஆல்கே, ஃபங்கை, நாமினோக்லேச்சர் இது எல்லாமே நம்ம பார்த்த டாபிக்ஸ். இந்த டாபிக்ல இருந்து தான் இன்சைட் ஆஃப் த லெசன்ல கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ரீட் பண்ணி சரியான ஆன்சரை எழுதுங்க. செகண்ட் கொஸ்டின் போலாமா?
plant kingdom is divided into how many major division? ஈஸியான கொஸ்டின் தான், பட் அடிப்படையான ஒரு கேள்வி. 3, 4, 5, 6 தாவர உலகம் எத்தனை முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3, 4, 5, 6. சோ இது 4ல இது ரைட் ஆன்சர். இந்த 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு எது ரைட் ஆன்சர்ங்கிறத சூஸ் பண்ணி எழுதுங்க. செகண்ட் கொஸ்டின் இது. Third question. Which of these is considered the simplest form of plant life? Bryobites, teratobites, gymnosperm, தாலோபைட்ஸ். பின்வருவனவற்றில் தாவர வாழ்க்கையில எளிமையான வடிவம் கொண்ட ஒரு தாவரம் வகைகள் எது? பிரயோபைட், டெரிட்டோபைட், ஜிம்னோஸ்பெர்ம், தாலோபைட். இந்த 4ல எது நமக்கு ரொம்ப எளிமையான வடிவத்தோட இருக்கக்கூடியது? Fourth question. Which division of the plant kingdom are the plants commonly known as amphibians of the plant kingdom? Algae, Bryobita, Teratobita and ஜிம்னோஸ்போம். தாவர உலகின் எந்த பிரிவில் உள்ள தாவரங்கள் பொதுவாக தாவர உலகின் நீர்நில வாழ்வன என்று? தரையிலையும் வாழும், தண்ணியிலையும் வாழும் இல்லையா? விலங்குகள் போல தாவரங்களும் எந்த மாதிரியான வகை தாவரங்கள் 2 பகுதியிலும் வாழக்கூடியது? ஆல்கா, பிரயோபைட்டா, டெரிட்டோபைட்டா, ஜிம்னோஸ்பெர்ம். இந்த 4 பிரிவுகள்ல எந்த பிரிவு தாவரங்கள் நீர்நில வாழ்வன என்ற சிறப்பு பெயர் கொண்டது? Vascular tissues are absent in which plant group? Vascular tissues are absent in which plant group? Teratobita, Bryobita, Angiosperm, Gymnosperm. நமக்கு வாஸ்குலர் திசுக்கள் இல்லாத ஒரு தாவரம் எது? டெரிட்டோபைட்டா, பிரயோபைட்டா, ஆஞ்சியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம். இந்த 4ல வாஸ்குலர் தட் சைலம் அண்ட் ப்ளோயம் இல்லாத ஒரு தாவர வகை இதுல எது? Sixth question. Which of these is a non-flowering plant? Mango, rose, pinus and banyan. பின்வருவனவற்றில் பூக்காத தாவரம் எது? பூவே இல்லாதது. மாம்பழமா, ரோஜாவா, பீனஸா, ஆலமரமா? எதில் நமக்கு பூவே இருக்காது? எந்த தாவரத்தில் பூ இல்லாத ஒரு சிறப்பு கொண்ட ஒரு தாவரம்? Seventh question. Dash are essential for the fixing of atmospheric nitrogen into the soil. Blue-green algae, brown algae, red algae. பாசியில 4 வகை பாசிகள் பார்த்தோம் இல்லையா? அதுல எந்த பாசிகள் வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துவதில் முக்கியத்துவம் வாய்ந்தது? நீலப்பசும்பாசி, பச்சை பாசி, பழுப்பு பாசி, சிவப்பு பாசி. இந்த 4 வகையான பாசிகள்ல எது வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜனை மண்ணுல சேமிச்சு தாவரத்திற்கு அனுப்பக்கூடிய சிறப்பான ஒரு தன்மை கொண்ட ஒரு பாசி வகைகள் எது? 8th question. The first part of plant scientific name according to binomial nomenclature represents its species, genus, family, class.
இருசொல் பெயரிடும் முறையில் ஒரு தாவரத்தின் அறிவியல் பெயரின் முதல் பகுதி எதை குறிக்கும்? சிற்றினமா, பேரினமா, குடும்பமா, வகுப்பா? இந்த 4ல 2 பேர் வைக்கிறோம். முதல் பேர் எதை குறிக்கும்? பின்னாடி பேர் எதை குறிக்கும்? நமக்கு அது மாரி இரு பெயரிடுதல முதல் பெயர் எதை குறிக்கும்? அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. ஓகே. 9th question. Tika disease causes dash cotton, groundnut, paddy, radish. டீக்கா நோயால் பாதிக்கப்படக்கூடிய தாவரம் எது? பருத்தியா, நிலக்கடலையா, நெல்லா, முள்ளங்கியா? எந்த தாவரம் டீக்கா நோயால் பாதிக்கப்படும்? டேஷ் கியூஸ் பெப்டிக் அல்சர். வில்வம், குப்பைமேனி, சோற்றுக்கற்றாழை, தூதுவளை. வயிற்று புண்ணுக்காக நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து வில்வமா, குப்பைமேனியா, சோற்றுக்கற்றாழையா, தூதுவளையா? ஓகே. சோ மருத்துவ குணம் தாவரம் படிச்சோம் இல்லையா? அதுல இருக்கிற கொஸ்டின் தான். சோ இந்த எல்லா வினாக்களுமே நமக்கு கண்டிப்பாக அது நம்ம பார்த்த லெசன்ல டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் தான் எல்லாம். கண்டிப்பா எல்லாருக்குமே எல்லா ஆன்சரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் கான்செப்டை நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.